அத்தை, பிறக்க போற குழந்தைக்கு என்ன பேர் வைக்கலாம்னு யோசிச்சிட்டீங்களா? பிறக்க போறது என்ன குழந்தைன்னு தெரியாது, எப்படி பேர் வைக்கிறது? நான் முடிவு பண்ணிட்டேன் அத்தை. ஆண் குழந்தை பிறந்தா லாவணியோட அப்பா பேர், பொண்ணு பிறந்தா உங்க பேர் தான் வைப்பேன். என்னாச்சு மாப்ள? தெரியலையே, நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. திடீர்னு என்ன ஆச்சுன்னு தெரியலையே. அத்தை, கொஞ்சம் 2 பேரும் கீழே இறங்குறீங்களா? ஹாஸ்பிட்டலுக்கு சொகுசா கார்ல போய் இறங்கலாம்னு நினைச்சேன், இப்படி ஆயிடுச்சு. லாவணியா, நீரு. அத்தை, தப்பா நினைக்கலனா கொஞ்சம் பின்னால இருந்து காரை மெதுவா தள்ளுறீங்களா? என்னது, நானா? மாப்ள, கார் தள்ளுற அளவுக்கு எனக்கு வயசும் இல்ல, என் உடம்புல பலமும் இல்ல. தப்புதான் அத்தை, எனக்கே புரியுது. பக்கத்துல யாரா இருந்தா கூட ஹெல்ப் கூப்பிடலாம். லாவணியா வேற கேரிங்கா இருக்கா, அவளையும் தள்ள சொல்ல முடியாது. இதே உங்களுக்கு டிரைவிங் தெரிஞ்சுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களை உட்கார வச்சு நானே ஹாஸ்பிட்டலுக்கு தள்ளிட்டு போவேன். ஆனா எதுக்குமே வழி இல்லாம தான் நான் உங்களை தள்ள சொல்றேன். நீங்க ரொம்ப கூட தள்ள வேணாம், சும்மா டச் பண்ணா போதும், வண்டி தானா பறக்கும். எனக்கு இந்த நிலைமை தேவையாடி? சாரிமா. அத்தை, அப்படிதான் அத்தை, நல்லா தள்ளுங்க. அப்படிதான் அப்படிதான் அத்தை, நல்லா தள்ளுங்க. இன்னும் கொஞ்சம் அத்தை, நல்லா பலமா தள்ளுங்க. இன்னும் கொஞ்சம். அப்படிதான் அப்படிதான், இன்னும் கொஞ்சம் அழுத்தி தள்ளுங்க அத்தை. அப்படிதான், நல்லா தள்ளுறீங்க. அப்படிதான் அப்படிதான், நல்லா தள்ளுங்க. அப்படிதான் அத்தை, நல்லா தள்ளுங்க அத்தை. சூப்பரா தள்ளுறீங்க. தள்ளுங்க தள்ளுங்க. இப்ப பாரு, வைக்கிற ஆப்பு. ஐயோ, அம்மா கீழே விழுந்துட்டாங்க. வண்டி நிறுத்துங்க, வண்டி நிறுத்துங்க. ஐயோ அத்தை, அத்தை, என்னாச்சு அத்தை? ஐயோ அத்தை, 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 என்னாச்சு அத்தை? ஐயோ என்ன நீங்க? கையிடுமா. ஐயோ அத்தை, என்னத்த அது, முகத்துல ஜாம் கொட்டின மாதிரி. ஐயோ, தூக்கு தூக்கு அத்தைய தூக்கு. லாவணியா, கைப்பிடி. பாத்துங்க பாத்து. அத்தை, அத்தை, ஐயோ இப்படி ஆயிடுச்சு. என்னாச்சு? ஏன்பா என்னப்பாச்சு? கீழே விழுந்துட்டாங்கயா. அத்தை, சாரி அத்தை, என்னாலதான் உங்களுக்கு இப்படி ஆயிடுச்சு. உங்களை போய் காரை தள்ள சொன்னனே, நான் ஒரு பாவி அத்தை. ஐயோ, உங்க அழகான முகத்தை என்னாலே பார்க்க முடியலையே. இதையுமே வெடிச்சிட்டு போல இருக்கு. ஏப்பா இப்படி புலம்பிட்டே இருந்தா எப்படிப்பா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போப்பா? இவ்வளவு நேரம் எங்கேயா போயிருந்தீங்க? நீங்க மட்டும் முன்னாடி வந்து எங்க அத்தைக்கு நிலைமை இருக்குமா? எங்க பேசிட்டு இருக்க நேரமா இது? அம்மா உடனே ஹாஸ்பிட்டல் கூட்டு போணும், கார் எடுங்க. கார்ல ஏதோ ப்ராப்ளம் ஆவனியா? ஆட்டோல தான் போணும். சார், யாராவது ஆட்டோ பிடிச்சு கொடுங்க. வர சொல்றேன்ப்பா. நீங்க போங்க. அம்மா ரொம்ப வலிக்குதா? ஐயோ, கார் ரிப்பேர் தெரிஞ்சதும் நான் ஒரு ஆட்டோ பிடிச்சிட கூடாதா? நான் ஏன் இப்படி முட்டாத்தனமா பண்ணேன்னு எனக்கே புரியலையே. என் அத்தையை நானே கீழே விழ வச்சுட்டேனே. இந்த பாவத்துக்கு எனக்கு மன்னிப்பே கிடையாது, மன்னிப்பே கிடையாது. ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியலையே.